ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கோம். ஸோ சண்டே வந்து மினி விலாக் போட முடியல. சண்டே செம்ம பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்துச்சு. மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், ஃபிஷ் சில்லி இதெல்லாம் தான் மெனு. பட் என்னால் வந்து எல்லாத்தையுமே ஷூட் பண்ண முடியலைங்க. அக்காவோட பொண்ணு இருக்கா, அப்படி என்னோடய குழந்தையும் இருக்கா, அப்படி இவங்களையெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செஞ்சு முடிக்கிறதே பெரிய விஷயங்க. சைமல்டேனியஸாக நம்ம குளிக்கணும், அவங்கள குளிக்க வைக்கணும், பால் கொடுக்கணும், அடுத்தடுத்த ஒர்க் வந்துகிட்டே இருக்கா. அதுவும் என் பொண்ணு வந்து எல்லோரும் இருக்கிறதுனால ரொம்ப எந்துவாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து இருக்கிறதே இல்லை, யாராவது தூக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்புக்கு மட்டனை வேக வச்சுட்டோம். நாங்கள் மட்டன் குழம்பு வந்து அரைச்சி ஊற்றி தாங்க செய்வோம். கோயம்புத்தூர் சைடு மேக்ஸிமம் எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகா, பட்டை, கிராம்பு எல்லாமே வதக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாதி பேட்ச் வந்து மிக்சியில் போட்டும் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணுறதுக்கு அக்கா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா இப்படி அப்படின்னு கோணையாக வச்சு எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ எல்லாமே அரைச்சி ஊற்றி மட்டன் குழம்ப கொதிக்க விட்டாச்சுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ குக்கர்லேயே ஒன் பார்ட்டாக ஃபினிஷ் ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் யாரும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஃபிஷ் பொரித்து அம்மா வந்து ரத்த வறுவல் செய்வாங்க. அதில் வந்து அதெல்லாம் ஷூட் பண்ண சுத்தமாகவே டைம் இல்லைங்க. ஏன்னா இதையெல்லாம் எடுத்து வச்சு இதையெல்லாம் கழுகி வச்சாதான் கெஸ்ட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தால் கூப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ ஏன்டா இவங்க வீட்டுக்கு போனால் இவங்க ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து 12:30 1 o'clock எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம். சில்லி வறுக்கிறது மட்டும்தான் பேலன்ஸாக வச்சுருந்தோம். அது மட்டும் சூடாக போட்டுக்கலாம் எண்ணெய் காய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.